வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சீஸியாக இருக்கிற மாதிரி பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பர் அண்ட் கிறிஸ்பி பொட்டேட்டோ சீஸ் பால் பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 4-5 உருளைக்கிழங்க குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வெந்ததும் வெள்ளை சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் தோலை உரிச்சிங்கன்னா சூப்பராக தோல் உறிஞ்சு வந்துடும். இதுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டுட்டு இது எல்லாமே நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ண பொட்டேட்டோ கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு பச்சை மிளகாய் நல்லா குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பிரெட் கிரம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாவை ஒரு 2 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அது குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம உள்ள ஸ்டஃபிங்க்கு சீஸ் தான் வைக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி மொசரல்லா சீஸ் தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு மொசரல்லா சீஸ் கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு என்ன சீஸ் கிடைக்குதோ அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோ மாவை எடுத்துகிட்டு லைட்டாக வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த சீஸை ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி தான் எல்லா மாவையும் உருட்டி இதை மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ண போகிறோம். பிரெட் கிரம்ஸை நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெளியே. அவ்வளோதான். இப்போ இந்த பால்ஸ் எல்லாமே எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ரெடி. எண்ணெய் காய வைக்கும் போது நல்லா கொதிக்க இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இதை உருட்டி வச்ச பால்ஸ் எல்லாமே போட்டு மிதமான சூட்டில் பொரிச்சிடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். எல்லா பால்ஸும் இதே மாதிரி மிதமான சூட்டிலே பொரிச்சிடுங்க. அவ்வளோதான். எண்ணெய் ஃபில்ட்ரு பண்ணிட்டு நல்லா சுட சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கடையில் போய் வாங்கி கொடுக்காம கிட்ஸுக்கெல்லாம் வீட்டில் இதே மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு டிப்புக்கு சாஸு இல்லாட்டி மைனோஸ் எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். பார்க்குறதுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா இழுத்தா சீஸியாக வருது பாருங்கள். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இந்த ரெசிபி பாசுங்க. உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் ஆகிறதுக்கு ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.